குட் மார்னிங் சோல்ஸ். ஆக்சுவலா இந்த ஆன்மீக பாதைன்னு இருக்குது இல்லையா? இந்த பாதையில நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ண பிறகு, உங்க லைஃப என்ன மாதிரி வந்து போகும் அப்படின்றத வந்து இந்த சாங்ல வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க. நீங்க எப்படி வந்து ட்ராவல் பண்ணுவீங்க? எப்படி ட்ராவல் பண்ணி உங்களுக்கு வந்து எங்க வந்து ஃபைனலா வந்து நீங்க வந்து அந்த அ எண்ட் ஆவீங்க அப்படின்றத அவரு சிம்பிள் லைன்ல சொல்லியிருக்காரு. ஆனா இத வந்து நான் வந்து கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 1 இயரா வந்து இத நான் பிராக்டிகலா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன்றபோது, எனக்கு இந்த பாட்டு படிக்கும்போது ரொம்ப அப்படியே ரொம்ப ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சுச்சு. ஓ! அப்ப கரெக்ட்டா தான் நடந்துட்டுருக்கு. ஏன்னா நான் கரெக்ட்டா புரிஞ்சுகிட்டு தான் இருக்கேன். ஒவ்வொரு இன்சிடென்ட்ஸ் நடக்கும்போதும், ஓகே கடவுள் இத விரும்புறாரோ, இத விரும்புறாரோ, இதனால தான் என் லைஃப்ல இது நடக்குதோ அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சு, யோசிச்சு அந்த ஃபெய்த்தையும், அந்த சரண்டரையும் மட்டும் நான் விடாம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தேன். ஆம் நான் என்னெல்லாம் வந்து அஸ்யூம் பண்ணினேனோ, என்னெல்லாம் எனக்கு புரிஞ்சுச்சோ, அது வந்து இந்த பாட்டுல வந்து அவரு தெளிவா வந்து அஃபர்ம் பண்ண மாதிரி இருந்தது. அதனால அத வந்து நான் இப்ப வந்து ஷேர் பண்றேன். ஸோ உங்களுக்கு இது இன்னும் ரொம்ப ஈஸியா இருக்கும். முன்னாடியே நீங்க இத தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்டின்னா, லைஃப்ல நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் காரணம் வந்து உங்களுக்கு புரிஞ்சு, இன்னும் நீங்க வந்து பெட்டரா நானாவது வந்து கொஞ்சம் ரொம்ப கன்ஃப்யூஸ்டு ஸ்டேட்ல நம்ம நம்ம கரெக்ட்டா தான் புரிஞ்சுக்கிட்டோமா? இல்ல ஏதாவது எங்கேயாவது தப்பு பண்றோமா? இல்ல நடக்கிறது எல்லாமே இறைவனோட பிளான் தானா? அப்படின்றதெல்லாம் புரியாம கொஞ்சம் டைம் எடுத்து, கொஞ்சம் நெறையா நானே கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள். இத நீங்க முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். ஒரு மாரி ரஃப் ரோட்ல டிராவல் பண்ணாம, ஒரு நல்ல ஒரு தார் ரோடு, நல்ல ஒரு ப்ராப்பரான அ ஸ்மூத்தா நம்ம வந்து டிரைவ் பண்ற மாதிரியான ஒரு ரோட்ல டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். அதனால கவனமா கேளுங்க. இருவினை நேரொப்பில் இன்னருட் சத்தி குருவென வந்து குணம்பல நீக்கி தருமெனும் ஞானத்தால் தன் செயலாற்றால் திருமலம் தீர்ந்து சிவனவனாமே. இதுல ஃபர்ஸ்ட் வந்து இருவினை நேரொப்பில் இன்னருட் சக்தி அப்படின்னா, இருவினை அப்படின்னா 2 வினைகள். அதாவது குட் அண்ட் பேட். அதாவது இது வந்து 2 மீனிங் நம்ம எடுத்துக்கலாம். அதாவது நம்மளோட கர்மா வந்து பேலன்ஸ் ஆயிருச்சுனா அப்படின்னு அர்த்தம். கர்மா பேலன்ஸ் ஆயிருச்சு அப்படின்னா, நம்மளோட கெட்ட கர்மா, நல்ல கர்மா வந்து நெறைய நல்ல கர்மாக்கள் பண்ணி நம்மளோட கெட்ட கர்மா வந்து பேலன்ஸ் பண்ணிட்டோம். அந்த தராசு இருக்குது இல்லையா? அந்த தராசு வந்து நேர் ஆயிருச்சு. ஓ! கீழ அதாவது நெகட்டிவ் கர்மா ரொம்ப அதிகமா இருக்கும்போது நம்ம ரொம்ப சஃபர் ஆவோம். ஸோ அத பேலன்ஸ் பண்ற அளவுக்கு நம்ம நெறைய விஷயங்கள நம்ம ஞானத்துல புரிஞ்சுக்குவோம்ல. புரிஞ்சு ஓகே நம்ம அதுக்கு முன்னாடி புரியாம நெறைய தப்பு பண்ணிட்டோம். ஸோ அத சரி பண்றதுக்கு நம்ம நெறைய நல்லது பண்ணுவோம்னு சொல்லி பேலன்ஸ் பண்றோம். இப்படி பேலன்ஸ் பண்ணுன பிறகு வந்து, அந்த சக்தின்னு சொல்றாங்க இல்லையா? நான் ஆல்ரெடி நெறைய தடவ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இது. நம்மள சுத்தி வந்து இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி, டிவைன் எனர்ஜி. இந்த டிவைன் எனர்ஜி வந்து நம்மளுக்குள்ள வந்து வரும் அப்படின்றத இதுல சொல்லியிருக்காங்க. இதுல இன்னொரு மீனிங் என்ன அப்படின்னா, நம்ம வந்து நல்லது, கெட்டது 2யுமே வந்து நம்ம ஒரே மாதிரி பார்க்குற அளவுக்கு நம்ம பக்குவம் ஆயிட்டோம்னா, அப்படியும் நம்ம வந்து மீன் பண்ணிக்கலாம். ஏன்னா, அந்த இந்த இந்த லைஃப்ல வந்து நம்ம போக, போக, போக நம்ம இறைவன பத்தி நெறைய தெரிஞ்சுக்கிறது மூலமாவும், நம்ம ஒரு டிசிப்ளின்டான ஒரு லைஃப்குள்ள அதாவது டெய்லி மெடிடேஷன் பண்றது, டெய்லி நெறைய பேருக்கு நல்லது பண்றது, அந்த ஃபுட் சேரிட்டி பண்றதுன்ற ஜர்னில நம்ம டிராவல் பண்ணும்போது, நம்மளுக்கு வந்து என்ன தெரிய வரும்னா, நல்லதுக்கு பின்னாடியும் இறைவன் நம்மளுக்கு துணையா இருக்கிறாரு. கெட்டது நடந்தாலும் அந்த இடத்துல இறைவன் துணையா இருக்கிறாரு. நம்ம அத புரிஞ்சுக்கிற விதத்துல தான் வந்து தப்பு இருக்கு. நம்மளோட எண்ணங்கள் வந்து அந்த பயம், ஒரு மாரி பதட்டப்பட்டு, இன்னும் வந்து நம்மளுக்கு நடக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள இன்கிரீஸ் பண்ணிப்போம். நம்ம அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது, அந்த இடத்துல வந்து ரொம்ப வந்து இறைவன் மேல ஒரு ஃபெய்த் வச்சு, இந்த கஷ்டத்த இறைவன் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. இறைவனுக்கு தெரியும். இது ஏதோ ஒரு காரணத்துக்காக என் லைஃப்ல நடக்குது. நான் இறைவன் மேல நம்பிக்கை விடாம நான் பாட்டுக்கு எந்த விதமான மனக்கலக்கமும் இல்லாம, கவலையும் இல்லாம, பயமும் இல்லாம நான் இத ஹேண்டில் பண்ணுவேன்னு நீங்க ஹேண்டில் பண்ணீங்கன்னா, மேஜிக்கலா அந்த சிச்சுவேஷன் வந்து உங்களுக்கு ஃபேவரபிளா மாறும். அப்ப ஃபேவரபிளா மாறுனது மட்டும் இல்லாம, நீங்க அடுத்த லெவல் எலிவேட் ஆயிருவீங்க. எப்படி எலிவேட் ஆவீங்கன்னா, ஒரு பெஸ்ட் பெர்சனாலிட்டியா நீங்க வந்து மாறுவீங்க. அடுத்தடுத்த லெவல். அப்ப அப்ப கெட்டதும் கூட உங்களுக்கு நல்லதா தானே போய் முடியுது. உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் தான் டிஃபரெண்ட்டா இருக்கு. அப்ப இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து போக, 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 போக கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்கும். நாட் அ சிங்கிள் டேல ஒரே நாள்ல நான் இன்னைக்கு மெடிடேஷன் பண்ணிட்டேன். இன்னைக்கு என்னோட வாழ்க்கையில வந்து இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள நான் இன்வால்வ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி, நீங்க ஒரே நாள்ல பண்ண உடனேலாம் எந்த மாற்றமும் வராது. எல்லாமே ஒரு ஸ்லோ ப்ராசஸ். விடாம பொறுமையாவும், அந்த சகிப்புத்தன்மையோடயும் நீங்க போக, 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 போக ஒரு நாள் வந்து என்ன ஆகும்னா, நல்லது, கெட்டது 2மே வந்து
நல்லது தான் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நான் வந்து ஒரு 8 மாசம் முன்னாடி எனக்கு இந்த டூயாலிட்டின்னு அடிக்கடி அந்த ஸ்பிரிச்சுவலா நம்ம படிக்கும்போது, டூயாலிட்டிலருந்து வெளில வரணும். நான் டூயாலிட்டின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான் டூயாலிட்டின்னா நன்மை, தீமைன்ற மாரி பாகுபடுத்தாம வெளில வான்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறது எனக்கு அப்பலாம் சுத்தமா புரியாது. என்ன சொல்ல வராங்க? அது எப்படி நன்மைன்னா நன்மை, தீமைன்னா தீமை தானே. இந்த 2லருந்து எப்படி நம்ம வெளில வர முடியும்னு நானும் ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகி அப்பலாம் வந்து ஏகப்பட்டது நான் தேடுவேன். அப்புறம் பிராக்டிகலா என் லைஃப்ல நானா வந்து ஒவ்வொரு தடவ அந்த வாழ்க்கையில ஒவ்வொரு சூழ்நிலையை நம்ம கடந்து வரும்போது தான், ஓ! இதத்தான் சொல்லியிருக்காங்களா? அப்படின்றது எனக்கு வந்து இப்பதான் ஒரு 3 மாசம் முன்னாடி தான் எனக்கு புரிஞ்சுச்சு. ஸோ இட் இஸ் அ ஸ்லோ ப்ராசஸ். அப்ப இந்த ஸ்டேஜ் நீங்க வரும்போது அப்படின்றத தான் மீன் பண்ணியிருக்காங்க. ஒண்ணு நல்ல கர்மா, கெட்ட கர்மா 2ம் பேலன்ஸ் ஆறது. அப்படி இல்லன்னா நல்லது, கெட்டது 2மே உங்களுக்கு சமமா தெரியிறது. அந்த ஒரு மனநிலை உங்களுக்குள்ள வரும்போதோ, இல்ல அந்த ஒரு சூழ்நிலை வரும்போது அப்படின்றது தான் அந்த ஃபர்ஸ்ட் லைன். 2வது லைன்ல ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து கன்டினியூஷனு இன்னருள் சக்தி. இன்னருள் சக்தி அப்படின்னா, உங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய அப்படின்ற மாதிரியும் நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் இ அப்படி அந்த பரசக்தி இருக்கிறதுலே இந்த உலகத்த ஃபுல்லா வந்து ஆக்டிவேட் பண்ணி இந்த உலகத்த ஃபுல்லா வந்து ஒர்க் பண்ண வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த சுப்ரீம் அந்த இறை சக்தி வந்து குருவா வருமா நம்மளுக்கு. நம்மளுக்கு உள்ள இருந்து குருவா வந்து இந்த குருன்றது வந்து சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு உள்ள இருந்தே நம்மளுக்கு வந்து குருவா கனெக்ட் பண்ணுவாரு. நம்ம கான்ஷியஸ்னஸ்ல நம்ம மனசாட்சின்னு சொல்லுவோம்ல, அதுக்கப்புறம் நம்மளோட புத்தி, இது மூலமா வந்து நம்மளுக்கு வந்து இன்ட்யூஷன்ஸ் மூலமாலாம் நம்மளுக்கு வந்து ஒரு நுண்ணறிவு மூலமா நம்மளுக்கு வந்து தெரியப்படுத்துவாரு. அப்படி இல்ல அப்படின்னா, வெளியில இருந்து யாராவது ஒருத்தவங்க ஒரு மாரி ஏஞ்சலிக்கா உங்க லைஃப்ல வந்து என்டர் ஆவாங்க. அவங்க வரும்போதே வந்து உங்களுக்கு ஒரு பல நல்ல விஷயங்கள் வந்து உங்களுக்கு நடந்திருக்கும். இல்லன்னா, உங்க கூடவே ஆல்ரெடி இருந்துட்டு இருக்கவங்களே திடீர்னு வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டிங் பெர்சனா உங்களுக்கு வந்து உங்களோட ஒரு அறிவு கண்ண திறந்து விடுற மாதிரி, கடவுள் பத்தின சிந்தனை, கடவுள் பத்தின அந்த புரிதல வந்து டக்குன்னு புரிய வைக்கிற மாரி உங்க கூட இருக்கிறவங்களே வந்து மாறுவாங்க. அப்ப குரு வந்து என்ன பண்ணுவாருன்னா, இந்த பரசக்தி என்ன பண்ணும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு உங்களுக்குள்ள எழும்பும். ஆனா, அத நீங்க அப்ப புரிஞ்சுக்காம இருக்கிறீங்க. உங்களோட மைண்டுக்கு நீங்க ரொம்ப முக்கியத்துவம் நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, மெக்கானிக்கலா வாழுவாங்க. காலையில எந்திரிச்சதுலேருந்து நைட் வரைக்கும் சிந்தனைன்றது வந்து ரொம்ப பெருசா இருக்காது. ஒரு மாரி ஷாலோவா மைண்ட வந்து வச்சிருப்பாங்க. ரொம்ப டீப்பா எதையுமே திங்க் பண்ணாதவங்களுக்கு, உள்ள இருந்து குரு வந்து உருவாகி அவங்கள கனெக்ட் பண்றத புரிஞ்சுக்க முடியாது. அவங்களோட மென்டல் எபிலிட்டி வந்து அந்த மாதிரி இருக்கும். அப்ப அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்டின்னா, குரு வெளியில இருந்து வருவாரு. அப்ப குரு வெளியில இருந்து வரும்போது, அந்த கடவுள் வந்து கரெக்ட்டா புரிய வைப்பாரு. இவங்க தான் உன்னோட குரு. இவங்க பேச்ச கேளு. இவங்கன்னா இவங்க பேசுறது கிடையாது. இவங்க மூலமா நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி அவரு புரிய வைப்பாரு. ஸோ இந்த மாரி 2 விதத்துல வந்து அந்த அந்த பரசக்தி இருக்குது இல்லையா? அந்த டிவைன் எனர்ஜி அது வந்து நம்ம கிட்ட வந்து குணம் பல நீக்கி குணம் பல நீக்கினா நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விதமான கெட்ட விஷயங்களும் போட்டி, பொறாமை, அப்புறம் கட்டுக்கடங்காத ஒரு கோவம், அப்புறம் வந்து நியாயம் இல்லாம நடந்துக்கிற ஒரு தன்மை, இன்னும் என்னெல்லாம் நம்மளுக்குள்ள இருக்கு. ஆ மத்தவங்கள பத்தி தப்பா நெனைக்கிற எண்ணம், ஆ அ ஒரு இன்னும் இன்னும் நீங்க எத வேணா எடுத்துக்கலாம். அ இது லஸ்ட்டு, டூ மச் ஆஃப் லஸ்ட்டு, இல்ல இந்த சென்சுவல் ப்ளஷர்ஸ் மேல வந்து ரொம்ப ஓவரா இருக்குது. அதுக்கப்புறம் பேராசை, இந்த மாரி நம்மளுக்கே தெரியாம நம்மளுக்குள்ள ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். அத வந்து ஒவ்வொன்னா நம்மகிட்ட இருந்து ரிமூவ் பண்ணுவாரு. இந்த இந்த பரசக்தி வரக்கூடிய அந்த குரு. இது எப்படி என் லைஃப்ல நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அ நம்ம இவ்வளோ நாள் என்ன பண்ணுவோம்னா, வெளியில மத்தவங்கள தான் ப்ளேம் பண்ணியே நம்ம வாழ்ந்துட்டுருப்போம். இல்லன்னா விதிய நொந்துப்போம். நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய நெறைய கஷ்டங்களுக்கு. அ அ நம்ம 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 விதி இப்படி இருக்கு. நம்ம ரொம்ப அன்லக்கி பெர்சன் நெனைப்போம். இல்ல நம்மளுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் நடக்குதுன்னா, அதுக்கு வெளியில உள்ளவங்கள நம்ம வந்து ப்ளேம் பண்ணிட்டே உட்காந்துட்டுருப்போம். இவங்க வந்து ஆக்டிவேட் ஆன பிறகு நம்மளுக்கு என்ன நடக்கும்னா, நம்ம யாரு அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிப்போம். ஏன் இது நம்மளுக்கு நடக்குது? இப்ப இந்த இடத்துல நம்ம ஏதாவது தப்பு பண்றோமா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கிள்ல நம்மளே திங்க் பண்ண ஆரம்பிப்போம். அப்படி நம்மளா திங்க் பண்ண முடியல அப்படின்னா, அந்த எக்ஸ்டர்னல் குரு வந்து நம்மளுக்கு சொல்லுவாங்க. என்னன்னா, இந்த மாரி இதிலிருந்து நீ வெளியில வரணும். இப்ப நான் இப்ப உங்களுக்கு ஆடியோ அனுப்பிட்டு இருக்கேன்ல, இந்த ஆடியோ மூலமா உங்க எல்லாருக்கும் ஏதாவது ஒண்ணு புரியுது இல்லையா? அதுதான் அந்த எக்ஸ்டர்னல் குரு வந்து உங்களுக்கு வந்து சொல்ற மாதிரி. உன்கிட்ட இந்த தப்பு இருக்கு. ஏன்னா இத பேசம்போதே உங்க மனசுக்குள்ள இருந்து ஏதாவது ஒரு தவறு வந்து ஞாபகம் வரும். ஆமா நம்மகிட்ட இந்த குறை இருக்கு, இந்த குறை இருக்குன்னு. அப்படிதான் கடவுள் வந்து எடுத்து காட்டுவாரு. அப்ப எடுத்து காட்டும்போது
நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அத புரிஞ்சுகிட்டு, அந்த குணத்த வந்து ஒண்ணு நம்ம சரி பண்ண ட்ரை பண்ணணும். இல்ல நம்மளால சரி பண்ணவே முடியல. நம்ம எவ்வளோதான் நெனச்சாலும் நம்மள மீறி வந்து நம்ம அந்த தவற பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, அது அப்படியே வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். குளிக்கும்போது அத அது ஒரு புனிதமா நீங்க குளிக்கிறதா நெனச்சு, அந்த குணத்த வந்து கடவுள்கிட்ட சரண்டர் பண்ணி, அதுக்கு பதிலுக்கு வந்து நான் ஒரு ப்ராமிஸ் குடுங்க. என்ன ப்ராமிஸ்னா, மத்தவங்களுக்கு நல்லது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து ஒரு ப்ராமிஸ் மாரி நீங்க பண்ணுங்க. அது வந்து பேசிக் திங்கா கூட இருக்கலாம். ஃபுட் சேரிட்டிலருந்து நீங்க ஆரம்பிக்கலாம். டெய்லி ஒரு வேள சாப்பாடு குடுக்குறேன்னு சொல்லலாம். அப்புறம் அடுத்தடுத்து உங்களோட ஒவ்வொரு குணத்த நீங்க சரண்டர் பண்ணும்போது 2 வேள சாப்பாடு குடுக்குறேன், இல்ல 2 சாப்பாடு குடுக்குறேன், 3 சாப்பாடு குடுக்குறேன்னு சொல்லிட்டு, ஒவ்வொரு தடவையும் நீங்க வந்து அந்த அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ற ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்ட நீங்க எடுக்கும்போது, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கெட்ட குணங்கள வந்து இறைவனே வந்து ரிமூவ் பண்ணிருவாரு. அதுக்கப்புறம் திரும்பி டெஸ்ட் வரும். அந்த டெஸ்ட் வரும்போது நீங்க காஷியஸா இருக்கணும். ஏன்னா, அப்ப வந்து உங்களால வந்து அத தவிர்க்க முடியிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் உங்களுக்கு இருக்கும். உங்க மனநிலை வந்து அது மேல அடிக்ஷனாலாம் இருக்காது. அப்ப ஆமா, ரொம்பலாம் எனக்கு இப்ப தோண மாட்டேங்குதே இந்த தப்ப பண்ணணுன்ட்டு. அப்ப பரவால்ல நான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து அந்த இடத்துல வந்து ஒரு சாய்ஸ் எடுக்கிற மாரி இருக்கும். அத பண்ணிட்டீங்க அப்படின்னா, திரும்பி வந்து உங்களுக்கு அந்த சேலஞ்சே வராது. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கெட்ட அழுக்கான அந்த குணம் வந்து அப்படியே அழிஞ்சு போயிரும். இப்படியே உங்க லைஃப்ல வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்ககிட்ட நெகட்டிவிட்டீஸ் இருக்கோ, அது தீர்ற வரைக்கும் உங்க லைஃப்ல இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கும். இதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலங்கள் தேவைப்படும். ஒருத்தருக்கு 6 மாசத்திலேயே அவங்களோட எல்லா கெட்ட குணங்களும் சரியாயி பியூரிஃபை ஆயிருவாங்க. ஒருத்தவங்களுக்கு 2 வருஷம் ஆகலாம். ஒருத்தவங்களுக்கு 3 வருஷம் ஆகலாம். ஆனா கண்டிப்பா நடந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு கெட்ட குணங்கள் நம்மளுக்குள்ள இருந்து அழியும்போதும், நம்ம அடுத்தடுத்த படி முன்னேறுவோம். நம்ம வாழ்க்கை வந்து இன்னும் ரொம்ப நல்லாருக்கும். நம்ம மனசு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரொம்ப மன அமைதியோட இருப்போம். முன்னாடி மாரி லைஃப் இருக்காது. முன்னாடியோடவும் ரொம்ப பெட்டரா இருக்கும். ஸோ இது ஒரு ஜர்னி. இதத்தான் வந்து இங்க வந்து அழகா வந்து சொல்லியிருக்காங்க. குருவா வந்து குணம் பல நீக்கி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி நான் பண்றனால எனக்கு ஒரு பாதிப்பு வரும் அப்படின்னா, அது பரவால்ல. அது கடவுள் பார்த்துப்பாரு. அந்த பாதிப்புனால எனக்கு எதுவும் பெரிய ப்ராப்ளம் வராம கடவுள் பார்த்துப்பாருன்னு சொல்லிட்டு துணிச்சலா வந்து ஒரு 2 வழி இருக்கும். ஒண்ணு பக்காவா தர்மத்த ஃபாலோ பண்ற வழி. இன்னொன்னு வந்து நீ தர்மம் இல்லாம கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே லைட்டா வந்து அ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி ஒரு வழி இருக்கும்போது, அப்படி அப்படி போனேன்னா உனக்கு நல்லா உனக்கு வந்து உன் பிசினஸ் வந்து பயங்கரமா இருக்கும் அப்படின்னு இருக்கும். இந்த பக்கம் போனா நெறைய சேலஞ்சஸ் இருக்கும். கஷ்டப்படுவ அப்படின்னு இருக்கும்போது, அங்க தான் ஃப்ரீ வில் வந்து காட் வைப்பாரு. அந்த பரசக்தி வந்து வைக்கும். இந்த இடத்துல நீ எத சூஸ் பண்ண போற அப்படின்ற மாரி. அப்ப நம்மளுக்கு கடவுள் மேல ரொம்ப ஆழமான நம்பிக்கை இருக்கும்போது, நம்ம என்ன பண்ணுவோம்னா, பக்காவான தர்ம வழியில நான் போறேன். அதானே கடவுளுக்கு பிடிக்கும். அது வழியே போறேன். அதுல என்ன கஷ்டம் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். எனக்கு இது என் கூட இறைவன் இருக்கும்போது எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பாதைய நான் சூஸ் பண்ற வரைக்கும் தான் எனக்கு கஷ்டம். ஆனா அந்த பாதைய சூஸ் பண்ணி நான் அதுல டிராவல் பண்ணும்போது, எல்லாத்தையுமே இறைவன் பார்த்துக்கிறது அது ரொம்ப மேஜிக்கலா நம்ம பார்த்து ஃபீல் பண்ணும்போது, என்ன ஆகும்னா, அதுக்கப்புறம் நம்ம வந்து அத மீறவே மாட்டோம். வேற எங்கெங்கெல்லாம் வந்து அந்த சேலஞ்சஸ் வருதோ, அந்த மாரல் டயலமான்னு சொல்லுவாங்கல்ல, எத்திக்கல் டயலமா. அந்த டயலமா வரும்போது எல்லாமே, ஆல்ரெடி நம்மளுக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுல்ல. நம்ம துணிச்சலா பெர்ஃபெக்ட் மாரல் பாத்வேல நம்ம போனா, கடவுள் நம்மளுக்கு வந்து அப்படியே மேலருந்து பூமாலை மாரி எல்லாத்தையும் கொட்டுவாருன்னு தெரிஞ்ச பிறகு நம்ம அத மிஸ் பண்ணுவோமா? நம்ம அந்த வழியில தான் போவோம். ஸோ இப்படி கடவுள் வந்து நம்மள வந்து நம்ம லைஃப்ல வந்து அந்த அந்த தர்மா பிரின்சிபல்ஸ வந்து பண்ண வைப்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட்டு என்ன பண்றாங்க? குருவா வந்து நம்மகிட்ட இருக்கக்கூடிய எல்லா கெட்ட குணத்தையும் நீக்குறாங்க. அதுக்கு அடுத்து வாட் இஸ் தர்மா? தர்மானா என்ன? அ அந்த அந்த மாரியான இயற்கை தர்மம்னு சொல்லுவாங்கல்ல. அப்புறம் யுனிவர்சல் ட்ரூத்ன்னு சொல்லுவாங்க. அ இந்த பிரபஞ்சத்தோட ஒரு உண்மை அப்படின்ற மாதிரி அது எல்லாத்தையுமே நம்மளுக்கு சொல்லி தருவது அந்த குரு. அந்த குரு வந்து ஞானம் வந்து குடுப்பாங்க. அந்த விஸ்டம் மூலமா சொல்லி தந்து, ஃபைனலா என்ன ஆகும்னா, தன் செயல் அற்றால் அப்படின்னா, இது எதுவுமே நான் பண்ணல. இறைவன் தான் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு, நம்மள வந்து இறைவனை தான் நம்ம வந்து எதா இருந்தாலும் பிளேமும் இறைவன தான் பண்ணுவோம். பெருமையா இருந்தாலும் இறைவன தான் நம்ம நெனைப்போம். நம்மளா பண்றோம். நம்ம சும்மா டூலு. நம்ம சரண்டர் ஆயி எவ்வளவோ நாள் ஆயிருச்சு. எது பண்ணாலும் அது இறைவன் பண்றது தான் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாத்தையுமே நம்ம இறைவன் மேல நம்ம போடுறது தான் தன் செயல் அற்றால் அப்படின்ற ஈகோ இல்லாத ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கைக்கு நம்ம போவோம். ஓகே. இந்த வாழ்க்கை போன பிறகு 4வது பாயிண்ட் திரிமலம் தீர்ந்து சிவனவன் ஆமே. திரிமலம் அப்படின்னா நம்ம லைஃப்ல இருக்கக்கூடிய 3 இம்பியூரிட்டீஸ். அந்த இம்பியூரிட்டீஸ் மூலமா தான் நம்மளுக்கு வந்து காட் வந்து டீச் பண்றாரு. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நம்ம இந்த எர்த்ன்றதே ஒரு ஸ்கூலு. நம்ம வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை வந்து நம்ம வந்து கிளாஸ்ல இருக்கோம். ஒவ்வொரு தடவ நம்ம ஒவ்வொரு விஷயம் லேர்ன் பண்ணும்போதும் அடுத்தடுத்த கிளாஸ்க்கு நம்ம போய் நம்ம கிராஜுவேஷன் முடிச்சு நம்ம வெளியில போறது தான் டெத்து. முடிச்சு அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன நடக்குதுன்றது யாராலயும் சொல்ல முடியாது. ஆனா டெஃபினெட்லி சம்திங் இஸ் ஹேப்பனிங்.
அப்ப இந்த இடத்துல இத இத வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சோலுக்கு வந்து என்ன தேவைன்னா, இம்ப்யூரிட்டீஸ் தேவை. இம்ப்யூரிட்டீஸ் இருந்து அழுக்குகளுக்கு நடுவுல அதெல்லாம் அழுக்குன்னு உணர்ந்து, அந்த அழுக்கு எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி பியூரா வெளில வர்றது தான் இந்த லைஃப்ல இருக்கக்கூடிய அ டெஸ்ட். கடவுள் வச்சிருக்க டெஸ்ட். ஒரு ஒரு ஆத்மாக்கும் வச்சிருக்க டெஸ்ட். அப்ப அந்த 3 இம்ப்யூரிட்டீஸ் என்னது? ஆணவம். ஆணவம்னா நான் தான் எல்லாமே பண்றேன் அப்படின்னு நெனைக்கிறது. ஈகோ. கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறது, இல்ல கடவுள வந்து கடவுளோட முழுசான தன்மைய புரிஞ்சுக்காம, எல்லாமே நம்மளோட திறமையில தான் நடக்குது, நம்மளோட முயற்சியில தான் நடக்குது, நம்ம தான் எல்லாத்தையும் பண்றோம் அப்படின்ற மாதிரியான ஆட்டிட்யூட்ல நம்ம வாழ்றது. 2வது வந்து கர்மம். ஸோ கர்மம நெறைய பண்றது. யோசிக்காம கெட்ட விஷயங்கள் பண்ணா, அது திரும்பி நம்மளுக்கு பேக் ஃபயர் ஆகுன்ற எண்ணமே இல்லாம, அ கெட்ட கர்மாவ வந்து நெறைய பண்ணிட்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் அந்த மாயை. மாயைனா இப்ப பணம் அப்படின்றது பணம்னுமே வந்து ஒரு மாயை தான். அந்த பணம் வந்து நம்ம நெனச்சுட்டு இருப்போம், அந்த பணம் வந்துச்சுன்னா நம்ம லைஃப் வந்து அப்படியே ரொம்ப சூப்பரா இருக்கும்னு. ஆனா எவ்வளவோ பணக்காரங்க மன நிம்மதி இல்லாம தான் இருக்காங்க. அப்ப நம்ம நெனைக்கிறது என்ன தப்பு? அந்த மாயைன்றதுக்குள்ள நம்ம ரொம்ப டீப்பா இறங்கிர்றோம். இதெல்லாம் என் லைஃப்ல நடந்தா நான் சந்தோஷமா இருப்பேன். இத நான் அச்சீவ் பண்ணிட்டேன்னா நான் சந்தோஷமா இருப்பேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கோல வைக்கிறது. ஆனா உண்மையிலேயே அந்த கோல் வந்து நம்மளுக்கு சந்தோஷம் குடுக்கும் அப்படின்றதுக்கு கேரண்டி கிடையாது. அத புரிஞ்சுக்காம நம்மளாவே தப்பா எதையாவது ஒண்ணு ஒரு கோலா ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு, அத அட்டைன் பண்றதுக்கு நெறைய தவறுகள் பண்றது. அதுதான். கோல் வந்து ஃபிக்ஸ் பண்றது தப்பு கிடையாது. ஆனா அந்த கோல் தான் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு, அ உன்னோட சோல் பர்ப்பஸ் என்ன அப்படின்றத புரியாம, நீ வந்து ராங் டைரக்ஷன்ல நீ போயிட்டு இருக்கிறது தான் இல்யூஷன். ஸோ இந்த 3மே தீந்து போயிருமாம். இந்த பாத்வேல போயி, இந்த வழியில நம்ம போன பிறகு 3மே தீந்து போயி, சிவனவ நாமே அப்படின்னா, இறைவனோட ஒண்ணா கலந்த ஒரு வாழ்க்கைக்கு நம்ம போயிருவோம். அப்ப இறைவன் வேற இல்ல, நம்ம வேற இல்லன்ற மாதிரியான ஒரு நிலைக்கு போன பிறகு வாழ்க்கை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். காட் என்ன சும்மா அம் எங்கேயோ வந்து ஒண்ணும் இல்லாமலா உட்கார்ந்துட்டு இருக்காரு. இது எல்லாத்துக்குமே இந்த என்டையர் யுனிவர்ஸுக்குமே தலைவன் வந்து காட் தான். எல்லாமே அவருக்கு தான் சொந்தம். அவரு நெனச்சா எத வேணா மாத்த முடியும். எத வேணா உருவாக்க முடியும். அப்படி இருக்கும்போது, அவரு நம்மளும் ஒண்ணா கலந்துட்டோம்னா, நம்ம லைஃப் என்ன ஏனோ தானோனா இருக்க போது. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா, ரொம்ப ரொம்ப வொண்டர்ஃபுல்லா இருக்காது. ஏன்னா, எத வேணா அட்ராக்ட் பண்ண முடியும். எது வேணாலும் வரும். அது மேல அத வந்து நம்ம வந்து ரொம்ப டீப்பா வந்து இந்த மாயையில போய் மாட்டிக்காம, நம்ம தாமரை இலையில பட்டும் படாத மாதிரி ஒவ்வொரு டேயையும் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி, அதே சமயம் மத்தவங்களுக்கு வந்து உதவியா இருக்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கையையும் வந்து நம்ம வந்து வாழுவோம். அப்படி டிவைனாவே நம்ம வாழ ஆரம்பிப்போம். அதுதான் நம்ம சோல் பர்ப்பஸ். அந்த சோல் பர்ப்பஸ் வந்து என்னைக்கு வந்து நம்மள அட்டைன் ஆறோமோ, அன்னையிலருந்து வாழ்க்கை வந்து சொர்க்கமா இருக்கும். ஓகே. இதுதான் பாத்து. இப்ப நீங்க வந்து யாராவது இப்ப தான் நான் ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல இதுக்குள்ள வந்திருக்கேன் அப்படின்னு நெனைக்கிறீங்கன்னா, டெய்லி மெடிடேஷன் பண்ணுங்க. இந்த ஆடியோஸ கேட்டு உங்க லைஃப்ல அப்ளை பண்ணுங்க. அதுக்கப்புறம் சேரிட்டிய விடாம பண்ணுங்க. இது பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா இப்ப நான் இதுல என்னெல்லாம் சொல்லியிருக்கேனோ, இதெல்லாம் உங்க லைஃப்ல நடக்க ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ள இருந்து இன்னர் குரு வந்து உங்கள வந்து கைட் பண்றத நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க. இன்னர் குருவும் இருப்பாங்க. வெளியிலருந்து உங்களுக்கு ஒரு குருவ கடவுள் அனுப்புவாங்க. உங்களால வந்து அந்த இன்னர் குருவ புரிஞ்சுக்க முடியல அப்டின்னா, வெளியிலருந்து ஒரு குரு அவங்களாவே வருவாங்க. வர்றவங்கள நீங்க வந்து விடாம புடிச்சு, அவங்க துணையோட நீங்க வந்து உங்க லைஃப வந்து இந்த பாதையில கொண்டு போங்க. ஓகே. தேங்க் யூ.